வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். NTA UGC NET டிசம்பர் 2022 சீரீஸில் கண்டக்ட் பண்ணின கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய, அதாவது 4th March 23 ஷிஃப்ட் 2 நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அந்த போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் 2 வீடியோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. Which one of the following is not a sustainable development goal? SDG sustainable development goal எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. Decent work and economic growth, industry innovations and infrastructures, climate change, education to everyone. 4 ஆப்ஷன்ஸ் எல்லாம் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மொத்தம் இருக்கக்கூடியது 17. அந்த 17 என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த நாளில் எது கிடையாதுங்கிறத டைரக்ட் ஆன்சர் நம்மளால் பண்ண முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி இது வரைக்கவே கேட்டாச்சு. ஸோ இந்த யூனிட்டை வந்து நம்ம இந்த போர்ஷனை நல்லா வந்து ஒரு டைம் பார்த்து வச்சுக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொன்னோம்னா வைடு ரேஞ்ச் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அஜெண்டா 2030 அப்படின்னு சொல்லக்கூடியது 2030 அதனுடைய ஒரு பார்ட்டாக வந்து யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் அதனால வந்து செப்டம்பர் 2015 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இத்தனை செட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது பாருங்கள், 17 செட் ஆஃப் கோல்ஸ். அதுதான் வந்து உலகளாவிய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அதாவது கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேர்ல்டு வைல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கோல்ஸை, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ்கோட மெயின் எய்மாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து 2015 வந்து மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் வந்து எக்ஸ்பயருக்கு பின்னாடி வந்து அதற்கு ரிப்ளேஸாக வந்து கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த கோல். யூனிவர்சலி அப்ளை ஆகும். அது வந்து ஒன்லி டெவலப்பிங் கண்ட்ரிக்கு மட்டுமே அப்ளை ஆன மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. எதனுடைய ரீப்ளேஸ், எதனுடைய எக்ஸ்பயருக்கு அப்புறமா இந்த கோல் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல். அதாவது 2000 to 2015 இந்த கோல் வந்து கொண்டு வரப்பட்டது. இதில் மொத்தம் 17 கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கொடுத்துருந்த அந்த இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இருக்கிறது. டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் 8th இருக்கக்கூடியது. 9th ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட் சேஞ்சு நிறைய இங்கே இருக்கக்கூடிய கோல்ஸினுடைய நிறைய இது வந்து கிளைமேட் சேஞ்சை அட்ரஸ் பண்ணி தான் இருக்கும். 13 இருக்கக்கூடியது கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட் சேஞ்ச் பார்த்துனது. ஸோ நமக்கு வந்து இன்னொன்று பார்த்தோம்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எஜுகேஷன் டு எவ்ரி ஒன் சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து எஜுகேஷன் பற்றி என்ன கொடுத்துருக்குதுன்னா குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுக்குறது தான் கொடுத்துருக்கே தவிர எஜுகேஷன் டு எவ்ரி ஒன் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4 இருக்கக்கூடியது. இது கோல் 9th கோல். இதை மேட்ச் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருக்குங்க. அதனால் அந்த எத்தனாவது கோல் என்ன நம்பருங்கிறத அதை அப்படியே பார்த்து வச்சுக்கலாம். இது 13th கோல். 4th கோல் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, குவாலிட்டி எஜுகேஷன், நாட் எஜுகேஷன் டு எவ்ரி ஒன். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆப்ஷன், நாட் எஸ்டிஜி கோல்ங்கிறது வந்து ஆப்ஷன் நம்பர் 4. தென் 4 இந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. லெட் பொல்யூஷன் இம்பேக்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி மோஸ்ட். லெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பொல்யூஷன் வந்து எந்த பார்ட்டை ஹியூமன் பாடியில் அதிகமாக வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இதனுடைய டைரக்ட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2. லெட் பொல்யூஷன் பற்றி ஆல்ரெடி கொஷின்ஸ்லேயும் வந்திருக்குது. அது எதை அஃபெக்ட் பண்ணுறதுன்னா பிரெயின், அதாவது பிரெயின் த மோஸ்ட், அதுதான் இதனோடது. அதாவது நியூரோடாக்சிங்கிறது தான் வந்து லெட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது டேமேஜ் த நர்வஸ் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி பிரெயினை டேமேஜ் பண்ணுறது இந்த லெட் பொல்யூஷன்ஸ்கிறது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பிரெயின், ஆப்ஷன் நம்பர் 2 இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. இது வந்து மேட்ச் கொஸ்டின். வாட்டர் பொல்யூட்டன் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேத்தஜன்ஸ், இன்ஆர்கானிக் கெமிக்கல், ஆர்கானிக் கெமிக்கல், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். வாட்டர் பொல்யூட்டன் டைப்பில் இந்த லிஸ்டஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். அதற்கு இங்கே ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பேத்தஜன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா மைக்ரோ ஆர்கானிசம், டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை தான் வந்து பேத்தஜன் சொல்கிறோம். ஸோ அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்துருந்ததில் எதுனா ஃபங்கி. இன்ஃபெக்ஷன் இன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கி தான் வந்து அதனுடைய எக்ஸாம்பிள். இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் சொன்னோம்னா நாட் கார்பன் பேஸ்டாக இருக்கக்கூடியது தான். ஆர்கானிக் கெமிக்கல்ங்கிறது கார்பன் பேஸ்டு, இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறது நான் கார்பன் பேஸ்டு. ஸோ சால்ட் வந்து வாட்டர் பாடிஸ் அண்ட் மேக் தன் த அண்டர் ட்ரிங்கபிள்.
அன்ட்ரிங்கபிள், நமக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முடியாமல் அதை பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த சால்ட் தான் வந்து இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்னால் பெஸ்டிசைட்ஸ், ஆர்கானிக் சொல்கிறோம்ல. அடுத்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் தட் எமிட் ரேடியேஷன்ஸ். ஸோ அயோடின்கிறது இதனுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா pathogens fungi option number 3, inorganic salt option number 1, organic pesticides option number 4, radioactive iodine 2. 3 1 4 2 இருக்கக்கூடிய option number 2 இதனுடைய answer. Next question number 4. Waste uranium from the nuclear reactor is called as. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய வேஸ்ட் யூரேனியம். இங்கே பார்த்ததில் நம்ம பார்த்து எல்லா கொஸ்டினுமே வந்து டைரக்ட் கொஸ்டினாகவே தான் வந்து வந்துட்டுருக்கிறது. ஸோ நமக்கு இந்த என்விரான்மெண்ட்டு இதை பற்றின ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும்போது தான் வந்து இந்த பாடங்களை நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ண முடியும். இதனுடைய ஆன்சர் வந்து டிப்ளீட்டட் யுரேனியம் சொல்லக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 2. அதாவது யுரேனியம் வித் லோயர் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த யுரேனியம் 235 வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த என்ரிச்மெண்ட் ப்ராசஸில் இருக்கக்கூடியது எதுன்னா டிப்ளீட்டட் யுரேனியம். ஸோ மற்றதை பற்றியும் இங்கே ஒரு எக்ஸ்பிளைன் இருக்குது. ஒரு டைம் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியாக்டர்ஸ் அண்ட் வெப்பன்ஸில் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடியது என்ரிச்டு யுரேனியம். இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். இந்த நாலேஜை வந்து நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கும்போது தான் ஆன்சர் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கொஸ்டின். சல்ஃபேட் ஏரோசல்ஸ் ஆர் பிரைமரி பொல்யூட்டன் இன் த அர்பன் என்விரான்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2, சல்ஃபேட் ஏரோசல்ஸ் ஹேவ் கூலிங் எஃபெக்ட் ஆன் கிளைமேட். ஸோ இதில் என்னென்னா ப்ரைமரி பொல்யூட்டன்ட் சல்ஃபேட் ஏரோசல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா சல்ஃபேட் ஏரோசல்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும். அதாவது ஏரோசல்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுடைய இந்த என்விரான்மெண்ட்டில் அட்மாஸ்பியரில் வந்து மைனூட் பார்ட்டிசல்ஸ் சின்ன சின்ன துகளாக இருக்கக்கூடிய, அதாவது மூடுபனி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் வந்து சன்ரைஸ் அண்ட் சன் செட்டப்பாகவும் ரெட் கலர்லாம் நமக்கு தெரியும் பாருங்கள். அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஏரோசல், குட்டி குட்டி பார்ட்டிசல்ஸாக இருக்கக்கூடிய ஏரோசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சல்ஃபேட் ஏரோசல் பிரைமரி பொல்யூட்டன்ட்னு சொல்லியிருக்காங்களா. பட் இட்ஸ் நாட் பிரைமரி பொல்யூட்டன்ட். பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறது? பிரைமரி பொல்யூட்டன்ட்னா கார் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இடத்துல, அந்த வால்கனோ இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வரக்கூடிய டைரக்ட் அந்த புகை இருக்க பாருங்கள், டைரக்ட் சோர்ஸில் இருந்து டைரெக்டாக எமிட் ஆகக்கூடிய, டைரெக்டாக உமிழக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் போய் டைரெக்டாக எமிட் பண்ணக்கூடியதெல்லாம் தான் வந்து பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பர்டிகுலேட் மேட்டர் பிஎம்னு சொல்லுவோம். இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஸோ நிறைய இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து டைரக்ட் சோர்ஸில் இருந்து அந்த புகை இந்த மாதிரி இடத்துலேருந்து டைரக்ட் சோர்ஸ்டாக அட்மாஸ்பியரில் எமிட் ஆகக்கூடியதாக இருக்குது. பட் சல்ஃபேட் ஏரோசல் அப்படின்னு சொன்னோம்னா செகண்டரி பொல்யூஷன்ஸ். அது இப்படி அதனுடைய அர்த்தம் என்னென்னா பிரைமரி பொல்யூட்டன் வந்து அட்மாஸ்பியரை ரியாக்ட் பண்ணுறப்ப ஃபார்ம் ஆகிறது தான் வந்து, அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு நைட்ரஜன் ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் வந்து வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப வந்து இந்த சல்ஃபேட் ஏரோசல் வந்து ஃபார்ம் ஆகிறது. வாட்டர் வேப்பர் கூட பிரைமரி பொல்யூட்டன் வந்து அட்மாஸ்பியரில் ரியாக்ட் பண்ணுறப்ப தான் வந்து செகண்டரி பொல்யூட்டன் வந்து உருவாகக்கூடியதாக இருக்கிறது. ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைட்ஸ் அதனால வந்து பிரைமரி பொல்யூட்டன் சொல்லியிருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. சன்லைட், அதாவது இதனால நமக்கு இந்த சல்ஃபர் ஏரோசல்ஸ்னால, சல்ஃபேட் ஏரோசல்ஸ்னால நமக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையவே நடக்குது. அதாவது பாசிட்டிவில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைனூட் பார்ட்டிஷல்ஸ் அந்த புகை என்ன பண்ணுதுன்னா நல்ல சன்லைட்டை பரவி நம்மளுடைய அந்த அட்மாஸ்பியரில் பரவி சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டை வந்து நமக்கு வந்து இடத்துல கம்மியாக பண்ணி கொடுத்து கூலாக நம்மளை வந்து வச்சுக்கிறது. அதாவது டெம்பரவரியாக தான் வந்து நம்மளை கூலாக வச்சுக்கும். அப்புறம் யூவி ரேடியேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரேடியேஷன் இடத்துல வந்து விளறப்போ கொஞ்சம் அதனுடைய இதையும் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து இதனுடைய சல்ஃபேட் ஏரோசலுடைய பாசிட்டிவ் சைடாக நம்ம பார்க்குறோம். தென் நெகட்டிவ் சைடில் பார்த்தோம்னா அது அந்த மூட் பண்ணி அப்படி வரும்போது நமக்கு நிறைய டிராஃபிக் ஆக்சிடென்ட் இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கும் நம்மளுடைய பார்வையை வந்து கண் பார்வையை குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து இது காரணமாக இருக்குது. தென் மெயினாக இன்னொன்று சொல்லணும்னா ஆசிட் ரெயினுக்கு வந்து ரீசனாக இருக்கக்கூடியது இந்த ரியாக்ஷன்ஸ் தான். இந்த பிரைமரி இது வந்து வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் ஆகிறது தான் வந்து ஆசிட் ரெயினுக்கு மெயின் ரியாக்ஷனாகவே இருக்குது. அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ நம்மளோட இதை பார்த்தோம்னா
சல்பேட்டரஸு கூலிங் எஃபெக்ட்டுங்கிறது கிளைமேட்டு இது கரெக்டான ஆப்ஷன்ஸ். பட் பிரைமரி பொல்யூட்டனுங்கிறது ராங். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூங்கிற இந்த இது தான் வந்து இதனுடைய ஆப்ஷன்ஸ். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தென் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.